வணக்கம். முன்னொரு சமயத்தில் திருக்கைலாய மலையில் உலகம் அனைத்தையும் உயிர்ப்பித்தவரும் தேவாதி தேவருமான சிவபெருமானை நோக்கி அவர் பத்தினியான தாட்சாயினி தேவி பின்வருமாறு கூறினாள். தேவரே, தங்கள் சொல்லை கேட்காமல் என் தந்தையின் வீட்டுக்கு சென்றேன். அதனால் தாங்க முடியாத அவமதிப்பையும் அடைந்தேன். என் தந்தையும் அவர் செய்த பிரம்மாண்ட யாகமும் தாங்கள் ஏவிய வீரபத்ரனால் அழிந்தொழிந்தன. அப்படியிருந்தும் எல்லோரும் என்னை விலக்கப்பட வேண்டியவள் என்று அர்த்தத்திலேயே தாட்சாயினி என்று என் பெயரை குறிப்பிடுகிறார்கள். உலகங்களுக்கும் அதிபதியான பரம்பொருளே, என்னால் இந்த அவமான சொல்லை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பெரும் பழிக்கு இடமான இந்த பிறவி எனக்கு வேண்டாம். வேறு எந்த இடத்திலாவது பிறவி எடுக்கும்படியாக வரத்தை எனக்கு தந்தருளுங்கள் என்று வேண்டினாள். சிவபெருமான் முகம் மலர்ந்து புன்முறுவல் பூத்து தம் அருமை பத்தினியை நோக்கி, தாட்சாயினி தேவியே, இம்மாதிரியான ஓர் ஆசை உனக்கு உறுதியாக இருக்குமானால் என் சொல்லை கேள். ஹிமாவன் என்னும் பர்வதராஜருக்கு மகளாக நீ மறுபெருவி எடுக்க அந்த பர்வதராஜரும் ஈஸ்வரியான உன்னையே தன் புதல்வியாக அடைய கருதி கடும் தவம் புரிகிறார். அவருடைய மனைவியான மேனை என்பவள் பித்ருகளின் மனதிலிருந்து தோன்றியவள். அவளும் உன் திருவடி தாமரைகளிலேயே மனதை இருத்தி தியானம் செய்து வருகிறார். அத்தம்பதிகளுக்கு நீயே அருமை மகளாக பிறந்து அவர்கள் உள்ளத்தை குளிர்வித்து அவர்களை நட்பெயன் அடைய செய் என்று விடை கொடுத்து அனுப்பினார். இவ்வாறு தாட்சாயினி மறுபிறவி எடுக்க மனம் கொண்டதும் மலையரசரான பர்வதராஜனோ அரச போகங்கள் அனைத்தையும் துறந்து எளிமையான தவக்கோலம் பூண்டு அந்த மலையிலேயே கடுமையான தவம் புரிந்து வந்தார். அவர் தலையில் தரித்திருந்த ஜடா மகுடங்களால் கொடிகள் நிறைந்த மலை போல் தோற்றமளித்தார். சன்னமான மூஞ்சி கயிற்றை இடுப்பில் சுற்றி கொண்டு மான் தோலை ஆடையாக அணிந்து கொண்டு தவத்துக்குரிய ஆசிரமத்தில் மனம் விரும்பி ஈடுபட்டார். அவருடைய உடம்பை விபூதியும் ருத்ராட்சமும் அலங்கரித்தன. அவர் ஐம்புலங்களையும் வென்றடக்கி கோபதாபங்களை அறவே நீக்கினார். சகல உலகங்களுக்கும் அன்னையாகி சகல சௌபாக்கியங்களையும் அளிக்கக்கூடிய பரமேஸ்வரியையே எப்போதும் மனதில் இருத்தி தியானித்து வந்தார். கனிகள், தலைகள், தண்ணீர், காற்று ஆகியவற்றையே அவர் ஆகாரமாக உட்கொண்டார். கடுமையான கோடை காலத்தில் அவர் 5 அக்னிகளின் மத்தியிலிருந்து சூரியனை கண்களால் நோக்கிய வண்ணம் தவம் புரிந்தார். மழை காலங்களிலோ விரிந்து பறந்திருக்கும் வானவெளியையே ஆடையாக கொண்டு உடம்பில் வேறு எந்த ஆடையும் இன்றி தவம் புரிந்தார். உடலை வாட்டி எடுக்கும் பனிக்காலத்தில் பனி பெரிதாக பெய்யும் இடத்தில் இருந்து கொண்டு அவர் தவம் செய்தார். குளிர்காலத்திலோ குளிர்ந்த நீரின் நடுவே இருந்த வண்ணமும் இளம் வெயில் காலத்தில் சூரியனை நிமிர்ந்து கண்களால் பார்த்தபடியும் அவர் சதா தேவி சுக்தம் ஜபித்து கொண்டிருந்தாரே தவிர அவர் வேறு எதையும் பார்க்கவில்லை. அவரை போலவே அவருடைய மனைவி மேனையும் தவக்கோலம் பூண்டு தன் கணவருக்கு பணிவிடைகள் செய்து வருவதில் மகிழ்ச்சி கொண்டவளாக அருகிலேயே குளிர் நிழல் போல் இருந்து வந்தாள். பர்வதராஜன் நீண்ட காலம் தவம் புரிந்த பிறகு சிவசங்கரியான சக்தி தேவி தோன்றினாள். பர்வதராஜன் அந்த இடத்தில் உள்ள மானசரசில் நீராட சென்றபோது அந்த தடாகத்தில் மலர்ந்திருந்த நீலோத்பல மலரின் மீது மகாதேவி சின்னஞ்சிறு பெண் குழந்தையாக வடிவம் எடுத்து படுத்திருந்தாள். பிறை சூடிய பெருமானின் சரிபாதியான ஸ்ரீதேவியை குழந்தை உருவத்தில் தன் எதிரே கண்ணுற்றதும் பர்வதராஜன் அடைந்த மகிழ்ச்சி கொஞ்ச நஞ்சம் அல்ல. அப்பெண் குழந்தை 4 திருக்கரங்களோடும் 3 கருவிழிகளோடும் முழு நிலவை போன்ற குளுமையான முகத்தோடும் கருகருவென்ற சுருண்ட கூந்தல் கற்றைகளோடும் பிறை நிலை சூடிய தலையோடும் நிர்மலமான புன்சிரிப்போடும் விளங்கினாள். அதை கண்டதும் பெரும் புதையல் கிடைத்துவிட்டது போல் பர்வதராஜன் ஆனந்த பரவசம் அடைந்தார். குழந்தை வடிவத்தில் இருந்த தேவியை வணங்கி எடுத்து தன்னிரு கைகளிலும் ஏந்திய வண்ணம் பெருமகிழ்ச்சியோடு தன் இல்லத்துக்கு சென்றார். தவத்தை முடித்து கொண்டு வீடு திரும்பியவரும் தன் கணவருக்கு கால் கழுவ தண்ணீர் எடுத்துக்கொண்டும் மேனை வாஞ்சனையோடு வந்து வரவேற்றாள். அவள் தன் கணவரின் கைகளில் பெண் குழந்தையை கும்பிட்ட ஆர்வத்தோடு தன் கைகளில் வாங்கி வாஞ்சை பெருக தன் இடுப்பில் வைத்து கொண்டாள். அவளுக்கு குழந்தையிடம் மிகவும் அன்பு பொங்கியது. உடனே அவளுடைய விம்மி பூரித்த கோங்கைகளில் தாய்ப்பால் ஊறி நிரம்பியது. மகேஸ்வரியான அந்த குழந்தை மேனையின் முகத்தை பார்த்தபடியே தாய்ப்பால் அருந்தினாள். அச்சமயம் பூ உலகில் உள்ள தாய் குலத்தினரின் இதயங்களிலெல்லாம் அளவு கடந்த மகிழ்ச்சி பரவசம் பரவி நிறைந்தது. வானத்தில் சஞ்சரிக்கும் சித்தர்களும் சாரணர்களும் மலர் மாறி பொழிந்தார்கள். தேவ துந்துபிகளின் இனிய ஓசைகள் எல்லா திசைகளிலும் பரவி கேட்பவர்களின் செவிகளை அதிர வைத்தன. தவ முனிவர்களோ தங்கள் கைகளில் ஏந்தியிருக்கும்
தண்டங்களை மேல் நோக்கி உயர்த்தி ஆனந்த பரவசத்தில் நாட்டியமாடவும் தொடங்கிவிட்டார்கள். யோகியர் உள்ளம் பூம்புணல் வெள்ளம் போல் ஆனந்தத்தால் பொங்கியது. தேவர்கள் அனைவரும் தங்கள் பத்தினிமார்களோடும் தங்கள் பரிவாரத்தோடும் மகேஸ்வரி பர்வதராஜருக்கு குழந்தையாக அவதரித்த வைபவத்தை பெரும் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். சகல லோக நாயகியான சக்தி தேவியையே குழந்தை செல்வமாக அடைய பெற்ற பாக்கியத்தை நினைத்து நினைத்து பர்வதராஜனும் அவர் மனைவியான மேனையும் சொல்ல முடியாத அளவு ஆனந்தத்தில் திளைத்து தாங்கள் பிறவி எடுத்ததன் பயனை அப்போதே அடைந்து விட்டதாக எண்ணி உள்ளம் பூரித்தார்கள். பிறவி என்பதே இல்லாத தேவி தங்களுக்கு பெண்ணாக பிறவி எடுத்த அற்புதத்தை நினைத்து வியந்து அத்தம்பதிகள் இருவரும் அந்த தெய்வீக குழந்தையை பலவாறாகவும் வணங்கி கைகூப்பி துதித்தலானார்கள். மகாதேவியே ஸ்ரீ என்றும் லக்ஷ்மி தேவி என்றும் அம்பிகை என்றும் விஜயா என்றும் ஷஷ்டி என்றும் திருமறைகள் எந்த தேவியை சிறப்பிக்கின்றனவோ, எவள் தியானத்துக்கு உகந்தவளோ, எவள் உலகத்துக்கும் அன்னையோ அந்த புவனேஸ்வரியை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். ஒரு ஜீவனின் தலை எழுத்தில் சிருஷ்டிகர்த்தா எழுதிய கேடான எழுத்துக்கள் கூட எந்த ஸ்ரீதேவியின் கருணைமயமான கடைக்கண் பார்வையினால் ஒளிந்து போகுமோ அந்த அம்பாளை நாங்கள் இருவரும் நமஸ்கரிக்கிறோம். எந்த தேவியின் திருவடி தாமரைகளில் மனதை செலுத்தி சரணடையும் மனிதனுக்கு துயரம் என்பது ஒருபோதும் அணுகாதோ அந்த தேவியை நாங்கள் சரணடைகிறோம். தன்னை இம்மாதிரி பலவாறாக போற்றி துடித்த தன் தாய் தந்தையரான மேனையையும் பர்வதராஜரையும் நோக்கி குழந்தை வடிவில் இருந்த தேவியானவள், அம்மா அப்பா, நீங்கள் இருவரும் எனக்கு பெற்றோர்கள் ஆகிவிட்டீர்கள். அதனால் நான் இப்போது உங்களிடம் கூறப்போவதை கேளுங்கள். சக்தி தேவியாகிய நான் பரமேஸ்வரனின் இடது புறத்தில் வசித்து வருபவள், எக்காலத்திலும் புத்தம் புதிதாக பொலிவுறுபவள், நான்முகனால் வேண்டப்பட்டவள். அப்படிப்பட்ட நான் பரமசிவனுக்கு வசப்பட்டவள். நான் மகேஸ்வரனை விட்டு பிரிந்து போனவள் போன்ற நிலைமையில் தஷனுக்கு சதி என்னும் பெயரில் மகளாக பிறந்தேன். ஆனால் என் தகப்பனான தஷனோ காலவசத்தால் புத்தி கெட்டு சிவ துரோகியாக மாறிவிட்டார். ஆகையால் அவரிடமிருந்து பெற்ற என் உடலை நீத்துவிட்டு தவம், தியானம், சமாதி முதலானவற்றால் வழிபட்ட உங்களுக்கு புதல்வியாக மனமுவந்து அவதரித்தேன் என்று திருவாய் மலர்ந்தார். பிறகு அக்குழந்தை வடிவத்தில் இருந்த தேவிதான் மகேஸ்வரி என்ற நினைவு தன் பெற்றோருக்கு இல்லாமல் மறைந்து போகும்படி செய்தார். மற்ற குழந்தைகள் போலவே 2 கைகளும் 2 கண்களும் நீலோட்பல மலர் போல் ஒளி வீசுபவளுமாக உருமாறினாள். நீலோட்பல மலரை போன்ற கருவிழிகளும் அதே மலரை ஒற்ற நறுமணமும் அதே மலரை போன்ற வளப்பான கூந்தலும் வாய்ந்தவளாக அவளுடைய தோற்றம் விளங்கியது. பர்வதராஜனும் மேனையும் தேவியின் மாயையால் மதிமயங்கி அக்குழந்தையிடம் அளவற்ற அன்பும் பாசமும் வைத்து தங்கள் அருமை மகளாக வளர்க்க நினைத்தார்கள். பர்வதராஜன் அரசாங்க புரோகிதர்களையும் மந்திரிகளையும் வரவழைத்து குழந்தையின் ஜாதகத்தை கணித்தார். அதை பெரிய திருவிழா போலவே நகரமெங்கும் குடிமக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். 12 நாட்கள் கழிந்ததும் குழந்தைக்கு பெயர் சூட்டும் வைபவமும் 6 மாதங்கள் முடிந்த பிறகு உணவூட்டும் வைபவமும் 7வது மாதத்தில் கூட்டி சென்று ஆலய தரிசனமும் பர்வதராஜன் செய்து வைத்தார். மகேஸ்வரியின் திருமேனியோ தீட்டப்பட்ட நீலக்கல் போல் பளபளத்தது. நாளுக்கு நாள் அவள் வளர்பிறை போல் வெகு அழகாகவும் பரிபூர்ணமாகவும் வளர்ச்சி பெற்று வந்தாள். பர்வதராஜருக்கு புதல்வியாக தோன்றிய காரணத்தால் அவளுக்கு பார்வதி என்ற பெயர் உண்டாயிற்று. பார்வதி 5 வயதானதும் தவம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டாள். தன்னுடைய விருப்பத்தை தன் தந்தை தாயிடம் வெளியிட்ட போது அவளுடைய தாயான மேனை தவம் செய்ய வேண்டாம் என்ற அர்த்தத்தில் உமா என்று கூறினாள். அன்றிலிருந்து ஓங்கார வடிவமான பார்வதி தேவிக்கு உமா என்ற பெயரும் ஏற்பட்டது. ஓம் என்ற வார்த்தையில் அகார உகார மகாரங்கள் அடங்கி இருக்கின்றன. அதே போலவே உமா என்ற சொல்லிலும் அம்மூன்றும் அடங்கியுள்ளன. ஓம் என்னும் பிரணவத்தில் அகர முதலில் அடங்கி இருக்கிறது. உமா என்னும் சொல்லிலோ அகர முடிவில் அடங்கி இருக்கிறது. இவ்விரண்டிலும் உள்ள வேறுபாடு இது ஒன்றுதான். தன் அருமை மகளின் உள்ள கிடக்கையை அறிந்து கொண்ட பர்வதராஜன் அவளுடைய விருப்பத்துக்கு இணங்கி அவள் தவம் புரிவதற்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும் சேகரித்து கொடுத்து அவளை தோழிகளோடு மனமகிழ்ச்சியோடு தவம் செய்ய அனுப்பி வைத்தார். சின்னஞ்சிறு பெண்ணான பார்வதியும் தன் தோழிகளோடு இமயமலையின் உச்சியை அடைந்து அங்கே உற்சாகமாக தங்கியிருந்து தவம் புரிந்து வந்தார். அப்போது வெள்ளிங்கிரியான கைலை மலையில் மகாதேவனான சிவபெருமான் பசு, பதி, பாசம் என்ற 3 தத்துவங்களை வேத ரகசியமான முடிவோடு சனகர் முதலான முனிவர்களுக்கு நிரூபணம் செய்து கொண்டிருந்தார். அந்த மாமுனிவர்களோ 4முக பிரம்மனின் சங்கல்பத்தினால் பிறந்த
பிரம்மபுத்திரர்கள். அவர்கள் தங்கள் தந்தையின் ஆக்னையின்படி உலகத்தை படைக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தந்தையான நான்முகனை நோக்கி, பிதாவே, தங்கள் கட்டளைப்படி படைப்பு தொழில் புரிய நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். முக்தி நிலையை நாடுபவர்களுக்கு முக்கண்ணன் பெருமானை வழிபடுவதுதானே நன்மை பயக்கும் என்று கூறினார்கள். இந்த எண்ணத்தோடு சனகர் முதலான அம்முனிவர்கள் ஒன்று சேர்ந்து மோட்சத்தை அடைய விரும்பி அரும்பெரும் தவம் புரிந்தார்கள். அதனால் ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தியான பரமசிவன் யோகசீலர்களாக விளங்கும் சனகர் முனிவர்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அப்பெருமானின் மாயினால் அம்முனிவர்களுக்கு ஞானம் ஏற்படவில்லை. ஆகையால் வெகு காலத்துக்கு பிறகு அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பரமசிவனை சந்திப்பதற்காக கைலாய மலையின் சிகரத்துக்கே புறப்பட்டு சென்றார்கள். அது அளவிலா ஆனந்தம் நிறைந்திருக்கும் சிவபெருமானின் போகத்தலமாகும். தங்களுக்கு விளங்காத தத்துவங்களை இப்போது எப்படியும் சிவபெருமானிடமிருந்து கேட்டறிந்து கொண்டுவிட வேண்டும் என்கிற ஆர்வம் அம்முனிவர்கள் உள்ளத்தில் மேலோங்கி இருந்தது. திருக்கைலையில் சிவபெருமானின் திருமாளிகையை அவர்கள் அடைந்ததும் அங்கு காவலராக நின்று கொண்டிருந்த நந்தியிடம் உத்தரவு பெற்று மகேஸ்வரனின் முன்னிலையில் வந்து வணங்கி நின்றார்கள். சகலலோக நாயகமே, கருணை கடலே, நீர் உலகம் யாவையும் ஆக்கியும் நிலை பெற செய்தும் அளித்தும் விளையாடுகிறீர். விளையாட்டாகவே அருள் புரியவும் மறக்கவும் செய்கிறீர். அத்தகையவரான உம்மை முற்றிலும் அறிந்து கொள்ள யாரால் தான் இயலும்? எவன் உன் திருவடி தாமரைகளில் உள்ள ஒரு துளியையே அடைகிறாரோ தாண்ட முடியாத சம்சார கடலையும் அவர் தாண்டி விடுகிறார். காலதேவரிடமிருந்தும் விடை பெற்று விடுகிறார். அத்தகையவரான உம்மை தேவாதி தேவர்களும் சரணடைந்து வணங்கி வழிபடுகிறார்கள். அத்தகையவர்களை பிரம்மஹத்தி போன்ற கொடிய தோஷங்கள் கூட பீடிப்பதில்லை. சக்திநாதரே, அந்தணர்களான நாங்கள் சம்சார கடலை தாண்டும் சக்தி இல்லாமல் அஞ்சி நடுங்கி அதிலிருந்து விடுபடுவதற்காக தங்கள் திருவடிகளில் சரணடைந்து வேதங்கள் அனைத்தையும் பயின்றோம். பரம்பொருளான நீர் ஒருவர்தான் எங்களை சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் என்று கேட்டுணர்ந்து உமக்கு பசுகளாகிறோம். எம்பெருமானே, முப்பொரு சமய மாலமரத்தின் அடியில் அமர்ந்து அடியவர்களான எங்களுக்கு வேதங்கள் கற்பித்தீர். ஆனால் கிருபையோடு நீர் கூறிய வேத பொருள்கள் உட்கருத்தாக இருப்பதால் ஒருவருக்கே அனுபவ ரீதியாக தெளிவாக புரியும் பரம்பொருளே. அவை அளவில் விரிவாக இருப்பதால் அவை எங்கள் மனதில் நிலையாக பதியவில்லை. ஆகையால் தயவு செய்து அவற்றின் உட்பொருட்களை இப்போது எங்களுக்கு தெளிவாகவும் சுருக்கமாகவும் உபதேசித்து அருள வேண்டும் என்று சனகர் முதலான முனிவர்கள் வேண்டினார்கள். அவர்களுடைய வேண்டுதலுக்கு மனம் இறங்கிய விஸ்வநாதரான பரமேஸ்வரர் அவர்களுக்கு உபதேசம் செய்ய விரும்பி கோடி சூரிய பிரகாசத்தோடு ஆசிரியர்களுக்கும் ஆசானாக அமர்ந்து தமது காவலரான நந்தி தேவரை அழைத்தார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை முருகரோட கதையான கந்தபுராண கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.